பாகிஸ்தானில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தலான்னு நம்பி அமெரிக்கா ஆள் அனுப்புனாங்க. ஆனால் ஈரான்லேருந்து மொத்தமாக 3 விமானங்கள் பாகிஸ்தானை நோக்கி கிளம்ப அதில் ஒன்றில் தான் ஈரானுடைய டிப்ளமேட் முகமது பாகிர் கலீபஃப், மிச்ச 2 டீகாய்ஸ். ஏன்னா இஸ்ரேல் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருந்துச்சு. இவரையும் கொண்டுட்டாங்கன்னா வந்த மனிதர் அமைதி பேச்சுவார்த்தைக்காக வந்தாருன்னு நினச்சோம். ஐ எம் பிரிங்கிங் 168 கம்பேனியன்ஸ் வித் மீ. ஷார்ஜா பெண்கள் பள்ளிக்கூடத்தை அது ஒரு மிலிட்ரி பேஸ்ன்னு நினச்சி தவறுதலாக யூஎஸ் அட்டாக் பண்ணி இறந்த அந்த 168 குழந்தைகளுடைய இரத்த கரை படிந்த ஸ்கூல் பேக்ஸை 168 பேசஞ்சர் சீட்டில் வச்சு கொண்டு வந்தார். ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு வைத்த பேர் மினாப் 168. இதுலேயே தெரிஞ்சு போச்சு மனுஷங்க பேச்சுவார்த்தைக்கு வரலன்னு. இந்த பக்கம் அமெரிக்காவிலிருந்து ஜேடி வேன்ஸ் வந்திருந்தார். வழக்கமாக எங்கே போனாலும் ஒய்ஃப் குழந்தைகன்னு குடும்பமாக பயணம் பண்ணுற மனிதர். பாகிஸ்தானில் செக்யூரிட்டி ரிஸ்க்ஸ் அதிகம்னு தனியாக தான் வந்திருந்தார். போர் ஆரம்பித்ததுக்கப்புறம் அமெரிக்கா ஈரான் டெலிகேட்ஸ் நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் சந்திச்சுக்கிற முதல் மீட்டிங். இதில் காமெடி என்னென்னா ஒட்டுமொத்த இஸ்லாமாபாத்தையும் பாகிஸ்தான் லாக்டவுன். அவ்வளவு பயம் இஸ்ரேல் மேலே. அமெரிக்கானால் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. அமெரிக்கா வைத்த வேண்டுகோள், நாங்கள் எங்கள் ட்ரூப்ஸை வித்ரா பண்ணிக்கிறோம், நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணிடுங்க. 21 மணி நேரம் ஃபேஸ் டு ஃபேஸ் பயங்கரமான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமெரிக்காவோட டேர்ம்ஸுக்கு ஈரான் ஒத்து வரல. பேச்சுவார்த்தை படு தோல்வி. ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை முடிஞ்சால் ஓப்பன் பண்ணிக்கங்கன்ட்டு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் நடந்தது தான் ஹைலைட்டு. ஐயா ட்ரம்ப்போட என்ட்ரி. இந்த மீட்டிங் ஃபெயில்னு கேள்விப்பட்டவனையும் ட்ரம்ப்பு யூஎஸ் நேவிக்கு ஒரு ஆர்டர் போடுறாரு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை இழுத்து மூடுங்கடான்னு. அது ஏற்கனவே மூடிதானே சார் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக தானே இந்த டாக்கே நடந்துச்சு. மூடுனதை எதுக்கு திரும்ப மூட ட்ரை பண்ணுறீங்கன்னு கேட்டால் இங்கே தான் ட்விஸ்ட்டு. ஈரான் சில கண்ட்ரீஸுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. பல கண்ட்ரீஸ் ஈரானுக்கு பேரலுக்கு $1, அதாவது ஒரு ஷிப்பில் மொத்தமாக 2 மில்லியன் பேரல் இருக்கும். அப்போ ஒரு ஷிப்புக்கு 2 பில்லியன் பேரல் டோல் கப்பம் கட்டிட்டு அவங்க கப்பலை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா ஃப்ரான்ஸோட ஒரு கப்பலும் இட்டாலியோட ஒரு கப்பலும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கிராஸ் பண்ணி வந்திருக்கு. அப்போ அவங்க டோல் கட்டி அவங்க கப்பலை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இதை ட்ரம்ப் தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறாரு. இது எப்படின்னா, நீங்கள் எங்களை விடலைன்னா நாங்கள் யாரையுமே விட மாட்டோம். நல்ல எண்ணம். இதில் ஹைலைட் என்னென்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்லேயும் கல்ஃப் ஆஃப் ஓமன்லேயும் இந்தியன் நேவி கப்பல்கள் பாதுகாப்பு கொடுக்க இந்நிலையிலும் தயாராக இருக்குது. ரஷ்யா சைனாவுடைய வார்ஷிப்ஸும் அங்கே இருக்குது. ஈவன் ஃப்ரான்ஸோட ஒரு சப்மரைன் அங்கே இருக்கிறதாவும் கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது, ஆனால் இருக்குது. இப்போது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து கிராஸ் பண்ணி வர ஒரு இந்திய ஆயில் டேங்கரை இல்லை ரஷ்யாவோடது இல்லை சைனாவோடதை தடுத்து நிறுத்த அமெரிக்க நேவிக்கு தைரியம் இருக்கா? இந்திய கப்பலில் கை வச்சா வேணா சரி, இந்தியா உடனே சண்டைக்கெல்லாம் போகாது, சரி பேசி பார்க்குறோன்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் சைனாவோட கப்பல்லையோ ரஷ்யாவோட கப்பல்லையோ கை வச்சா இப்போதைய சூழ்நிலை என்னென்னா, இது இன்னும் பல நாடுகளை போருக்குள்ளே இழுத்துட போகுதா, இல்லை கம்ப்ளீட் லாக்டவுன் ஆக போகிறோமா, இல்லை உண்மையான ஒரு மீடியேட்டர் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்களா?